ஹாப்பிராஜ். நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு டைட்டிலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்த போய் பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே காமெடியா செதுக்கி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே எமோஷனலா போட்டு இந்த படத்த முடிச்சிருக்காங்க கைஸ். அத பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஜி.வி. பிரகாஷ் சார் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்புல. ஆனா, இப்படி ஒரு படத்துல நடிப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, ஜி.வி. பிரகாஷ பொறுத்தவரைக்கும் எப்படி ஒரே லவ் ஸ்டோரியா இந்த மாரி தான் நடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. ஆனா, இப்படி ஒரு குடும்ப படம் நடிச்சிருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்த நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இந்த ஹாப்பிராஜ்ன்னு சொல்லும்போது எப்படி ஒரு டிஃபரெண்டான ஒரு கதை அம்சமா தான் போகும்ன்னு பார்த்தா, ஒரு தந்தை மகனுக்குள்ள பாசத்த வந்து நம்ம ஜி.வி. பிரகாஷ் வந்து அழகா நடிச்சு குடுத்துருக்காப்புல. நம்ம ஜார்ஜ் மரியன் அவர் தான் இந்த படத்தோட ஒரு முழு ஹீரோவே சொல்லப்போனா. ஜி.வி. பிரகாஷ்னா அதுக்கு அடுத்ததேன். ஆனா, இந்த வேற லெவல்ல இந்த ஒரு படத்த வந்து நடிச்சு குடுத்துருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வாழ்த்த தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வர காமெடியாவும் ஒரு லாஸ்ட்டா நம்மள எப்படி கண்கலங்குற அளவுக்கு சீன் வந்து தரமான சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காப்புல. இந்த படத்தோட நம்ம கதைய நம்ம பார்க்கும்போது, நம்ம ஜி.வி. பிரகாஷ் அப்பாவ தான் நம்ம ஜார்ஜ் மரியானா இருக்காப்புல. ஒரு கிராமத்தில ஒரு பள்ளியில வந்து வாத்தியாரா இருக்காப்புல. அவரும் நல்ல ஒரு லைஃப் ஒரு கட்டத்தில போயிட்டுருக்கும்போது, நம்ம ஊர்ல இருக்க மக்கள்ல இருந்து, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்கள்ல இருந்து, நம்ம ஜார்ஜ் மரியானா வந்து குதிரை முட்டை அப்படின்னு சொல்லிவுட்டு அவர வந்து ரொம்ப ஒரு ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, ஆளு சைஸ்லேருந்து ஆளு டிஃபரெண்டாவே இருப்பாப்புல. நம்ம பார்க்கும்போதே அவர பார்த்தோனே நமக்கு சிரிப்பு வரும். ஆனா, அந்த குதிரை முட்டைன்னு சொல்லிட்டு எங்க கிராமத்தில இருக்கிற ஆளுக ஃபுல்லா நம்ம ஜார்ஜ் மரியானா வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இத பார்த்து நம்ம ஜி. பிரகாஷ் அப்பாவ இப்படி கிண்டல் பண்றாங்களே, வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்தில மன உளைச்சல்ல இருக்காப்புல. லவ் ஒரு கட்டத்தில வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து குதிரை முட்டை காதலிக்கிற பொண்ணே ஒரு கட்டத்தில வந்து கிண்டல் பண்ணான். இத பார்த்து நம்ம ஜி. பிரகாஷ் இதெல்லாம் நமக்கு இந்த ஊரு நம்ம செட்டா வைக்காது. லவ் பண்ற பொண்ணே நம்ம அப்பாவே ஒரு கட்டத்தில வந்து அசிங்கப்படுத்துதா அப்படின்னு சொல்லிப்புட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்கா ஆகி பெங்களூருக்கு ஒரு கட்டத்தில போறாப்புல. பெங்களூருக்கு போகும்போது அங்க பார்த்தா ஒரு ரிச்சான ஒரு பொண்ண வந்து லவ் பண்றாப்புல. லவ் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமா போயிட்டுருக்காங்க. ஆனா, அந்த லவ் பண்ற பொண்ணோட அப்பா வந்து நம்ம அப்பாஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தலைவன் வந்து கம்பேக் குடுத்துருக்காப்புல. நம்ம அப்பாஸ் வந்து இந்த படத்தோட நம்ம ஹீரோயினுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாப்புல. அவரு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச்சான லைஃப் ஒரு கட்டத்துல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. ஜி. பிரகாஷ் லவ் பண்ற விஷயம்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு, சரி உங்க அப்பாவ நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நான் அவங்க அப்பாவ வந்து மீட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாஸ் வந்து ஜி. பிரகாஷ் வந்து சொல்றாப்புல. ஆனா, ஜி. பிரகாஷ் வந்து அப்பாவ கூட்டிட்டு வந்தா இங்க வேற மாரி ஏகப்பட்ட பேர் கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட சொல்லாம கொள்ளாம இருக்காப்புல. ஆனா, எங்க அப்பா வந்து பேச சொல்லி நான் சீக்கிரத்துல உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுறோம் அப்படின்னு சொல்றாப்புல. இத பார்த்தா நம்ம ஜி. பிரகாஷ் சரி அப்பா, அம்மா நம்ம வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. ஆனா, இங்க அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஜார்ஜ் மரியன் வந்து பெரிய பெரிய தலைகள்ல ஒரு கட்டத்துல வந்து கூட்டிட்டு அந்த ஃபங்ஷனுக்கு வராப்புல. ஸோ அங்க பெரிய பெரிய மீசைக்காரர்கள்லாம் கூட்டிட்டு அவர் வந்து படங்கள் எப்படி சொல்றது? தமிழ் கல்ச்சரோட ஒரு கட்டத்துல வராங்க. ஆனா, இங்க அப்படியே ஆப்போசிட்டா பெங்களூர்ல வந்து ஒரு பெரிய ரிச்சான ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அங்க வந்து நம்ம அப்பாஸுக்கு ஒரு கட்டத்துல வந்து என்ன இப்படி ஒரு காட்டுமிராண்டியான ஒரு கூட்டத்த வந்து கூட்டிட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்பாஸ் ஒரு கட்டத்துல நினைக்கிறாப்புல. நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா ஜார்ஜ் மரியானா ஒரு கட்டத்துல வந்து ஏகப்பட்ட இது எப்படி சொல்றது? கேலி நையாண்டியமா ஒரு பக்கத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம ஜீவராஜ் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி வெளியில போயிறாப்புல. வெளியில போனதுக்கப்புறம் நம்ம ஜார்ஜ் மரியானா வந்து அங்க ஏகப்பட்ட பேர் எப்படி சொல்றது? தரக்குறைவான வார்த்தையில ஒரு கட்டத்துல பேசிட்டு நம்ம அப்பாஸ் வந்து நம்ம ஜார்ஜ் மரியானா வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தையில சொல்லி திட்டுறாப்புல. திட்டுனது அப்புறம் 2 பேத்துக்கு ஒரு கட்டத்துல வந்து ஈகோ வந்துருது. ஜார்ஜ் மரியானும் ஒரு பெரிய பிரச்சனைய ஒரு பக்கத்துல வந்து கிளப்பிட்டு அவரும் போயிட்டே இருக்காப்புல நம்ம ஜார்ஜ் மரியான். அதுக்கப்புறம் அப்பாஸ் வந்து நம்மள வந்து இப்போ வீடு தேடி நம்மள வந்து அசிங்கப்படுத்திட்டானே வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அப்பாஸ் வந்து நான் ஜீவராஜ்ட்ட வந்து சொல்றாப்புல, இன்னும் உனக்கு ஒண்ணுலாம் கிடையாது. உங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அது அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஜி. பிரகாஷுக்கு இதுக்கு மேல நம்ம எப்படி சொல்ல நம்ம அப்பாவ வந்து சமாளிக்க முடியாது. நம்ம அப்பா வந்து இவர்ட்ட எப்படி நம்ம மன்னிப்பு கேட்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜி. பிரகாஷ நெனப்பாப்புல. அப்பாஸ் வந்து நம்ம ஜார்ஜ் மரியான்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்த சொல்றாங்க. ஆனா, அப்படியே ஆப்போசிட்டா 2 பேருக்கும் ஒரு கட்டத்துல வந்து யாரு முதல்ல மன்னிப்பு கேட்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தாங்க இந்த படத்தோட ஒரு கதை அம்சமா போற மாரி அமைச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது 2 பேரோட ஈகோவ பார்த்து நமக்கு ஒரு கட்டத்துல வந்து வயிறு வலிக்க சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரே காமெடியான ரோல்ல இருக்கிற மாரி இருக்கு. ஆனா, அத பார்க்கவும் நமக்கு ஒரு கட்டத்துல வந்து ரசிக்கும்படியாவும் இருக்கு. ஆனா, இந்த படத்தோட மெயினா நம்ம சொல்ல வேண்டியது ஜார்ஜ் மரியான். நீங்க படத்த பாருங்க. வேற லெவல்ல சூப்பரா நடிச்சிருப்பாப்புல. ரொம்ப நாள் கழிச்சு கைதிக்கு அப்புறம் இந்த படம் தான் கண்டிப்பா அவருக்கு வந்து பேர் சொல்லணும். ஏன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர நம்மள எப்படி சொல்றது? பக்கத்துல காமெடியான ரோல்லயும் சம்பவமா பண்ணியிருப்பாப்புல. லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் சீன் நம்மளே ஒரு கட்டத்துல வந்து கண் கலங்குற அளவுக்கு நமக்கு ஒரு கட்டத்துல வந்து ஆமா இப்படிதான் நம்ம அப்பா அம்மார்களோட இப்படிதானே நம்ம இருக்கோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கட்டத்துல வந்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சீன் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியா இருந்துச்சு. ஆனா, மெயினா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம ஜி. பிரகாஷ். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர தலைவன் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்மள சிரிக்க வச்சுட்டு, லாஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்மள அழுகக்கூடிய அளவுக்கு அந்த சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜீவராஜ் அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்த ரொம்ப நாள் கழிச்சு
கம்பேக் கொடுத்தா நம்ம அப்பாஸ். அவரோட ஆக்டிங் நீங்க பாருங்க கைஸ். அவர் வர சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே சூப்பரா அழகா நடிச்சிருப்பாப்புல. ஒரு ரிச்சான ஆள் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்மேன் இருக்கிற மாரி, அவருக்கு ஒரு கட்டத்தில வந்து ஈகோ, "ஏன் நீனே போய் மன்னிப்பு நம்ம ஜார்ஜ் செம்மறியாட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாமா? எதுக்குய்யா வந்து வரட்டுக்கு அவருங்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி நம்ம அப்பாஸோட ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாது. இந்த ஒரு படத்தோட மெயின் ஹீரோயினியா நம்ம ஸ்ரீ கௌரி பிரியா. அவ அந்த படத்தோட காவியான்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பா. அவ ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் ரசிக்க முடியாதா இருந்துச்சு. ஆனா மெயினா அந்த படத்தோட நம்ம ஜீவராஜ்க்கு அம்மாவா நம்ம நம்ம கீதா கைலாசம் அவரோட ஆக்டிங்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட சூப்பரா இருக்குங்க. நீங்க எப்படி சொல்றது? அவ வந்து கிராமத்து லைஃப்ல வாழ்ந்துட்டு நம்ம சிட்டிக்கு வந்து ஒரு லைஃப் ஒண்ணு வாழ்வா. அதெல்லாம் பார்க்கும்போது அவ சீன்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தோட நம்ம நம்ம மதுரை முத்து அவரோட ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு தக்காளி ஒரே காமெடி மலையில பழைய ஜோக்கா போட்டு வேற ஒரு சம்பவம் பண்ணுறப்ப அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம ஜி பிரகாஷுக்கு ஒரு காமெடியான ரோலில் வந்து நம்ம அருண் அவர் ஒரு கட்டத்தில் நடிச்சிருப்பாப்புல. அவர் ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. மத்தபடி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை நம்ம ஜஸ்டின் பிரபாகரன் வேற லெவலில் பிஜிஎம்லாம் போட்டு தக்காளி சூப்பராக அழகாக கொடுத்துருக்காப்புல. சாங்ஸ்லேருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு கட்டத்துலேருந்து வாழ்த்து தெரிவிக்கணும். நம்ம அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் நம்ம மரியாராஜ் அவர்தான் நம்ம பாராட்டி ஏன்னா ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை போட்டு அதான் நம்ம சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீனில் ஒன்று வச்சிருக்காப்புல. எப்படி சொல்கிறது? இந்த ஒரு படம்லாம் பார்க்கும்போது அப்பா அம்மார்களை நம்ம இப்படியான ஒதுக்குறோம். எங்கே வேணாலும் அவ கூடவே போக முடியாத அளவுக்கு எப்படி சொல்ற அவளை வந்து நம்ம அப்பாவது ஒரு இடத்துல இருந்து அசிங்கமாகவும் நினச்சிக்கிட்டு அவளை வந்து எந்த ஒரு இடத்துக்கு போகும்போது நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஒரு அருவருப்பாக நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இவன் தான் உன்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊருக்கு கேள்வி பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து அப்பா ஒரு கட்டத்தில் முன்னாடி போனால் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்கக்கூடிய சம்பவத்தின் அடிப்படையாக தான் இந்த படத்தை இந்த டைரக்டர் எடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா இது உண்மைதாங்க சொல்ல போனால் எல்லாமே நம்ம அப்பாவை வந்து நம்ம இப்படி தானே ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டர் சூப்பராக அழகாக இந்த ரைட்டிங்லேருந்து எல்லாம் பக்காவாக சூப்பராக கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும் கைஸ். கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஒரு தேட்டரில் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே காமெடியாக போட்டு செகண்ட் ஹாஃப்லாம் ஒரே எமோஷனலாக முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க கைஸ்.